செக் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம், 2 தடவை நான் இங்கே வந்து இங்கே பாஸ்டரோட வீட்டில் தங்கியாச்சு. ஆனால் இன்றைக்கு நம்ம சபையில் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வானத்திலும் இந்த பூமியிலும். கேட்கலினாலும் இப்போ கேளுங்க. ஆமாம், திருப்பி கூட சேர்ந்து பாடுங்க. 2 தடவை வரும்ல, நீங்கள் கூட சேர்ந்து பாடலாம். அவருடைய நாமத்தை குறித்த இந்த பாடல். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. நீங்களாம் ஸ்பான்சர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆடியோ சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். உண்மையால தான் சொல்கிறேன். நான் போன வாரம் ஒரு சபைக்கு போனேன் பாருங்கள். எனக்கும் மூத்துது அந்த ஸ்பீக்கர், என்னை விட மூத்துது. அது பருன்னு இருந்துச்சு. இங்கே அது நல்ல அழகாக இருக்குது, ஆனால் இது செட் ஆகாது. நல்ல ஒரு மியூசிக் டீம் வேணும் நம்ம சபைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வேணும். இந்த நம்ம சபைக்கு ஒரு அளவுக்கு அழகாக வச்சுக்கலாம். நல்லா எத்தனை பேர் ஆவியானவர் உங்களோட பேசுவார்? நிச்சயமாக இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளே ஆண்டவர் பேசுவார். நம்ம நிச்சயமாக செய்ய போகிறோம். ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இந்த இயேசப்பாவோட நாமத்தை பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கூட சேர்ந்து பாடலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. 1 2 3. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் நாமத்தை உயர்த்துகிறோம் மீண்டுமாய். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். ஆமென். அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாம
நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம். எல்லாம் சேர்ந்து கரங்களை காட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வருவேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்குகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் இந்த சபை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய அக்கினியை பேசுகிறேன் அப்பா. உங்க நாமத்தின் வல்லமையை பேசுகிறேன். உங்க மகத்துவங்களை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. ஆமென். கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற, அவரது நாமத்தை உயர்த்துகிற யாரானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, அவர் நம்மத்திலே வருகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படிக்கலாமா? முடிந்தவர்கள் சேர்ல இருக்கிறவங்க நிற்கலாம். கீழே இருக்கிறவங்க முழங்கால் படிக்கலாம். அந்த இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் உயர்த்துகிற இந்த நாமம், ஓ அந்த நாமம் எனக்கு சொந்தமாக இருக்குதே. இந்த நாமத்திற்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேனே, எத்தனை பாக்கியம். அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசு நாமத்திற்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசு நாமத்தில். என் கூட சொல்றீங்களா? ஆராதனை,
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எத்தனை பேர் உண்மையாக வாழ்த்துறீங்க அவருடைய நாமத்தை? அப்பா நீங்கள் வாழ்ந்து இருக்கணும்ப்பா. மனுஷர்களுக்கு பாடுறாங்க வாழ்க வாழ்கன்னு. நாங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள, எங்களுக்காய் ரத்தம் சிந்தின, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த, எங்களுக்காய் பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற, எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதுல எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. எங்களுக்கு அது பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம். எல்லாம் சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் உங்கள் கரத்தை உயர்த்தி, ஆராதனை 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 இயேசு நாமத்திற்கே ஆராதனை. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ரட்சகர் இல்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல உடையவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை.
சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழும், எல்லா மேன்மையும், எல்லா மாட்சிமையும் அவர் ஒருவருக்கே. நீர் உயர்ந்திருப்பீராக. உங்க நாமமே உயர்ந்திருக்கட்டும். உங்க நாமமே மேன்மை அடையட்டும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya hallelujah rababas hallelujah hallelujah Yahweh hallelujah Yahweh நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. உம்மை போல ஒரு தகப்பன் இல்லை. உம்மை போல ஒரு மெய்ப்பன் இல்லை. உம்மை போல நீ நேசிக்க யாரும் இல்லைப்பா. நீர் பெரியவர். சாலமோனிலும் அவர் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால அது எத்தனை பாக்கியம், அது எத்தனை பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. உங்கள் வார்த்தையின் பிரசித்தம் எங்கள் மத்தியில் உண்டாயிருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உங்களுடைய இருதயமும் எங்களுடைய செவியும் விருத்த சேதனமாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை விதையாய் விதைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பிரதிபலனை நாங்கள் பார்க்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக ஆராதிச்சிங்க ஆண்டவர்? ஆமாம், அவர் நல்லவர். ஆமாம், கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது, நம்ம தியானிப்போம். ஆமேன்.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இந்த 17வது வசனத்தில் உங்கள் கவனத்தை திருப்புங்க. அங்கே சொல்லுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கு. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவத்தின் மன்னிப்பு எதில் வருது? இயேசுவின் ரத்தத்தில் வருது இல்லையா? ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால மன்னிப்பு வந்துச்சா, உயிர் தெழுந்ததுனால மன்னிப்பு வந்துச்சா? கொஞ்சம் பேர் பாஸ்டரை பார்க்குறீங்க, நான் தப்பாக பிரசங்கம் பண்ணுறேன்னா சொல்லுங்கள். இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஏன் அப்படி வேதம் குறிப்பிடுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எழுந்த ஒரே ஒரு மனுஷன் இருப்பார் சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அவர் வந்ததே மரிக்கிறதற்காக, அவர் மரித்ததே உயிரோடு எழும்பணுங்கிறதுக்காக, அவர் உயிரோடு எழும்பினதே நான் மேலே போகணுங்கிறதுக்காக, அவர் மேலே போனதே உங்களுக்கு எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும் போயிருக்கிறார். அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறதே அவர் கீழே வந்து நம்மளெல்லாம் கூட்டி சேர்க்கணுங்கிறதுக்காக. இந்த முழு சம்பவமும் அவர் உயிர் தள்ளன்னு சொன்னால் வீணாக போயிருக்கு. அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் கண்ணை திறந்தது, எல்லாருக்கும் ஃப்ரீயாக திராட்சை ஜூஸ் கொடுத்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். எது நிமித்தம்? அவர் உயிர் தள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய ரத்தம் வீணாக போயிருக்கும், அவருடைய மரணம் வீணாக போயிருக்கும். இந்த உயிர் தழுதல் அவ்வளோ முக்கியமா? இயேசுவோட ரத்தம் தானே, தேவகுமாரன் தானே அவர் ரத்தம் சிந்தினா மட்டும் பத்தாதா? ஏன் அவர் உயிர் தள்ளணுமா? வேதம் இப்படி சொல்லுது, நானே வழியும், யோவான் 14 நினைக்கிறேன், அதில் சொல்கிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வழியில் தான் நீங்கள் வர முடியும். புரியுதா? அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? ஏசப்பா அங்கே என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? நானே வழி அப்படின்னு சொன்னால் பரலோகம் போகிறதுக்கு அவர் ஒரு வழி போட்டிருக்கிறார். இப்போ ஊட்டிக்கு போகணுன்னா வெள்ளைக்காரன் போட்ட ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்குறான்? ஊட்டிக்கு போயிட்டுருக்கு. இல்லைன்னா ஊட்டின்னு ஒரு ஊரே நமக்கு தெரியாது. அப்போ அவன் போட்ட வழியில் இப்போ காரை டர்ன்னு நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம். இப்போ எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணுறாங்க, பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. பரத்திற்கு ஆண்டவர் ஒரு வழி போட்டிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்ன வழி போட்டிருக்கிறார் தெரியுமா? அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானார். பாவத்திற்கு அவர் சிலுவையில் மரிக்கிறார். அவர் உயிர் தெழும்போது அவர் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரத்திற்கு போகணும்னா ஒரு வழி போட்டிருக்கிறாரு. பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும் போது முடிவோ நித்திய ஜீவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து பூமியில் பிறந்தப்போ 3 வருஷம் மிகப்பெரிய ஊழியங்கள் செய்கிறாரு. ஏகப்பட்ட காரியங்கள் என்னென்ன பண்ணுறாரு கேட்டால் பிரசங்கம் பண்ணுறாரு. ஓகே, அற்புதங்கள் எல்லாம் சரீரத்திற்கு தேவைக்காக நடக்குது. 5 அப்போ 2 மீனை என்ன 5000 பேருக்கு கொடுக்குறாரு. தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி நல்லா கொடுக்குறாரு, ஜூஸு. ஏகப்பட்ட அற்புதம் செய்கிறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ஆத்துமாவை அவர் மீட்கிறார் பாருங்கள். அதை விட ஒரு அற்புதமே நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அதற்காகவே வந்தார். எதற்காகவே வந்தார்? உங்கள் ஆத்துமாவை தேவனோடு உறவில் சேர்க்கும்படியே வந்தார். So God has put a way for us to walk in and
and claim the eternal life. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கே ஒரு வழி போட்டிருக்கிறாருங்க. அந்த வழியில் அவரும் நடந்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலன், மரித்தோரின் முதற் கனி. அவர் நமக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், என்னை பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது, மிகப்பெரிய கடமை இருக்குது. நிறைய பேர் இப்போ ராபோஜனம் எடுக்க போகிறோம் இல்லையா, கர்த்தருடைய பந்தி இருக்குது, உடனே மன்னிப்பு கேட்டு என்ன அடையாளம்னா நீங்கள் இன்னும் கல்லறையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வராரு. வெளியே வந்த நீங்களும் நானும் தேவனுக்காக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எப்போ தேவனுக்காக செயல்படுறீங்களோ அப்போ தேவனுக்காக பிழைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் பாவத்திற்கு மரித்து தேவனுக்கு பிழைத்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம செத்து போன பிறகு அடக்கம் பண்ணுவாங்க, அவர் எக்கால சத்தம் கேட்கும், அப்போ நம்முடைய சரீரம் மறுரூபமாக, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பூமியில் வாழும்போதே நான் பாவத்திற்கு மரித்தவனாக இருக்கணும், நான் தேவனுக்கு பிழைத்தவனாக இருக்கணும். பாவத்திற்கு எப்படி மரிக்கணும்னா, எந்த அளவுக்கு மரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, நான் இந்த சாவை தான் நிறைய பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க சாவறதுக்கு? ஆமேண்ணா. இப்போ நான் செத்து படுக்க வச்சுருக்கேன், எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு வைங்க, சிக்கன் பிரியாணி. என்ன தங்கம், சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு வைய, நீ கொண்டு வர மாமாவுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பிடிக்குமே, படுத்து கிடக்கிறானே அப்படின்னு நீ என்ன தான் கொண்டு வந்து அங்கே வச்சாலும் நான் சாப்பிட போகிறதில்ல. பிகாஸ் ஐ ஆம் டெட். நான் மரித்திருக்கிறேன். மரித்து போன எனக்கு பிரியமான எண்ணத்தை கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ ஒரு பாவத்திற்கு ஒருத்தர் மரித்திருக்கிறான்னா அவனுக்கு என்ன பாவத்தை கொஞ்சம் முன்னாடி வச்சா கூட அவனுக்கு அது தெரியாது, அவன் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆவியானவரால் ஒருத்தன் எழுப்பப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவர் புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is a pattern that we should follow and live, that we go into the eternal life. கர்த்தர் ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிறாரு. இந்த லாசரு கதையை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வரார், வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு நியூஸ் போகுது, என்ன ஆயிடுச்சு, லாசரு உங்கள் நண்பர் செத்து போயிட்டாரு. என்ன ரெட் டிஷர்ட்டு, ரெட் டிஷர்ட் யார் போட்டிருக்கிறா? உன் பேர் என்ன மனே, உன் பேர் என்ன? புரியல. அகர். அகர் என்ன அர்த்தம்? நகரா? அகர் கவனிக்கணும். உனக்கு கிஃப்ட்டு கொடுப்பேன் முடிஞ்சோன்னு, ஓகே? ஒரு கேள்வி கேட்பேன், நீ பதில் சொன்னீங்கன்னா உனக்கு கிஃப்ட்டு. சின்ன வயசுலேயே பழகிடும். என்ன தான் பேசுகிறாங்க, போர் அடித்தா கூட என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போமே, கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறானா இல்லையா அப்படி கூட பாரு. என்ன அகர்? குட் அகர். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நம்ம பரலோகம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது பைபிளில். அந்த வழியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஏசப்பா ஒரு வழி போட்டுருக்கிறார். இப்போ நீங்கள் இங்கே இந்த சர்ச்சுக்கு வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருந்தாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பரலோகம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஏசப்பா ஒரு ரோடு போட்டிருக்கிறார். அந்த ரோட்டில் நம்ம நடக்கணும்னு விரும்புகிறார். ரெடியா நீ அகர்? ஹல்லேலூயா. God is good all the time. சொல்லு, God is good all the time. சரி, நல்ல பையன் அகர். என்ன அகர்? ஓகே, நான் என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன்? அகர்னால அகன்று போயிடுச்சு. அது என்னது? லாசர். லாசரு மாமா இருந்தார், செத்து போயிட்டார். ஏசப்பா அவரோட ஃப்ரெண்டு. எல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். லாசரு சாகும்போதே வீடியோ எடுத்துருவாங்க நம்மளுக்கு. இதாக பாருங்கள், இப்போ செத்துட்ருக்காரு பாருங்கள். இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு, வீடியோ எடுத்து அனுப்ப முடியாது. யாரையாவது அனுப்பணும், போய் சொல்லிட்டு வராங்க ஏசப்பாட்ட போய். அந்த வசனத்தை அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருந்ததுனால 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டாராம். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? லூக்காவா யோவான் 11 கரெக்டு.
11 5-6 வசனங்களை படிங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவனுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாக இருந்தார். ரொம்ப அன்பாக இருந்தாராம். அவன் வியாதி இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினாராம். இது என்ன அன்பு? ரொம்ப அன்பாக இருந்தால் உடனே ஓடி வரணும். அவர் சொல்கிறார் ரொம்ப உங்கள் மேலே அன்பு, அதனால் உன் பிரச்சனை கேட்டுட்டு நான் சும்மா தான் இருப்பேன் 2 நாள். இதுக்காகவா இயேசுவை தேடி வரோம்? உடனே பதில் வர வேண்டாமா? நீங்கள் ஒரு ஜப குறிப்பு பண்ணுறீங்க, 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகாமா ஆகாதா? என்ன இது? இவருக்கு உண்மையான கடவுளா இல்லையா? இந்த லாசரு வியாதியாக இருக்கும் போதே நியூஸ் போயிடுச்சு. உங்கள் பாஸ்டர் அப்படி உங்கள் வீட்டுக்கு வரலன்னு என்ன சொல்வீங்க? எப்போ ஃபோன் பண்ணுது, எப்போ வரீங்க பார். உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் லேட்டாக வருவாங்க. ஏன் லேட்டாக வராங்கன்னா, சார் அவர் சொல்கிறார் என்னுடைய மகிமை வெளிப்படும்படி. வியாதியாக இருக்கிறவனை எண்ணெய் போட்டால் கூட அவன் சரியாகி வந்துடுவான், ஏதோ கசாயம் கொடுத்தா. ஆனால் மரித்து போனவனை நான் எழுப்புனேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, அவர் மகிமை பெரிதாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மகிமைக்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், லாசரு மரித்து போயிட்டார். 44 வாங்க. லாசருவே 43 சொல்கிறார் வெளியே வா. ஓகே, வந்துட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால். இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து. ஹல்லேலூயா. லாசரு யாருக்கு எக்ஸாம்பிள்னா, மன்னிப்பு கேட்டு திருப்பியும் பாவம் செய்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஆண்டவர் நம்மை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலை செய்யணும்னு விரும்புகிறார். ஸோ நீங்கள் பாவத்துக்கு மரிக்கணும்னு விரும்புகிறாரு. கல்லறையில் இருக்கிறீங்க, பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறது. இங்கே பாருங்கள், இயேசுவே வெளியே வான்னு கூப்பிட்டுட்டாலும் லாசரு வெளியே வந்துட்டார். ஆனால் அவர் கைகளும் கால்களும் முகங்களும் எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? அவனுக்கு உயிர் வந்துச்சு, ஆனால் இன்னும் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் பிழைக்கிறதற்குரிய தேவ வல்லமை இன்னும் அவர்கிட்ட வரல. செயல்படக்கூடிய தேவனுடைய வல்லமை இன்னும் அவர்கிட்ட வரல. அவர் எங்கே தான் நின்றுருக்கிறாருன்னா கல்லறையின் வாசலில் தான் நின்றுட்டுருக்கிறார். எப்போ வேணால் போய் படுத்துக்குவார். உள்ளே போய் அதே சீலை அப்படியே இருக்குது, அப்படியே போய் படுத்துருவார். கர்த்தர் இல்லை, யார் கட்டினாங்களோ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இவனுடைய சீலைகளை, பிரேத சீலைகளை கட்டவிழ்த்து விடும்படி என் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை, அவருடைய வாயின் வார்த்தை இன்றைக்கு நம்மை கட்டியிருக்கிற பிரேத சீலைகளை கட்டவிழ்க்கும்படி பரிசுத்த தேவனுடைய வாயின் வார்த்தைகள் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒரு ராபாஷடரகானா கர்த்தர் உங்களை பிழைத்திருக்கும்படி விரும்புகிறாரே. நீங்கள் எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறாரே. நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருந்து தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லாசரு நிறைய பேருக்கு அது ஒரு திருப்தி. என்ன திருப்தி? ஆண்டவர் தான் மன்னிச்சிடுறாரு. வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு கொடுக்கறத சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை பயன்படுத்த முடியாது ஆண்டவருக்கு. ஏன்னா மன்னிப்பு வாங்கிடலாம். இயேசு கிறிஸ்துவே மரிச்சிட்டாரு, ஆனால் அவரே எழும்பணும். அப்போ தான் மரணத்துக்கே அர்த்தம். அப்போ நீங்கள் எழும்பாட்டி பிழைக்காட்டி உங்கள் பாவ மன்னிப்புக்கு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் கிடையாது. தேவனுக்கென்று பிழைக்காட்டி நம்ம ரட்சிக்கப்பட்டது வீணாக போயிடும். எதுக்கு பாவத்தை மன்னிக்கிறார்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி மன்னிக்கிறார். ஸோ தேர் இஸ் an other dimension of life. இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இன்னொரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு there is a new life in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவன் உண்டு, ஒரு புதிய வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை மரணத்திலிருந்து எழுப்பணும்னு விரும்புகிறார்.
நான் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் அந்த சேலஞ்சை எடுத்துட்டிங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் வேலை செய்துகிட்டே பிரகாசிக்கலாம். நீங்கள் ஸ்கூல்லையே கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம். அகர் நீங்கள் ஸ்கூலில் பரிசுத்தாவியில் நிரம்பி போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போகும், வியாதிகள் சுகமாகும். கர்த்தர் உங்களை அப்படி எழுப்புவார். நீங்கள் என்னையெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எனக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்? ஆசை இல்லை உனக்கு? நீங்கள் நடந்து போனாலே பிசாசு ஓடினா எப்படி இருக்கான்? நீங்களும் ஓடிடுவீங்களா? கூடையே ஓடிடுவீங்களா? இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் இல்லைன்னா நித்திய ஜீவன் கிடையாது. அது உண்மை. ஸோ அதனால தான் ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் அவனை அடக்கம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு எங்கேன்னு கேட்குறீங்களா? ரோமர். அவனை பாவத்துக்கு மறிக்க வைக்கிறார். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து அப்படியே படிக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது என்ன ஆராதனை? அது ஒரு அடக்க ஆராதனை. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம 2 தடவை பிறக்கணும், 2 தடவை மறிக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு. இந்த அடக்க ஆராதனை என்னத்தை அடக்கம் பண்ணுறோம்? பழைய மனுஷனாகிய பாவ சரீரத்தை இந்த தண்ணியில் என்ன பண்ணுறான்? அடக்கம் பண்ணுறோம். அதனால தான் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணுன்றது. இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, திருப்பியும் என் ஒய்ஃப் என்னை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாளா இல்லை மண்ணை தெளிச்சு விடுவாளா? எப்படி நீங்கள் அடக்கம் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உட்கார வச்சு மண்ணு கொஞ்சம் தெளித்து இங்கேயே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை தண்ணியில் ஃபுல்லாக இந்த மண்ணுக்கு 6 அடி தோண்டிடுவாங்க இல்லையா? எவ்வளோ தான் இஷ்டமாக இருந்தாலும் நீ எந்திரிக்கப்படாது, படுத்துக்க, அப்படியே படுத்துக்க. போட்டு 6 அடியில் போட்டு நல்லா மண்ணை போட்டு நல்லா சிமெண்ட் போட்டு எந்திரிக்க முடியாமல் ஒரு கல்லையும் வச்சு வருகை வந்தால் கூட எந்திரிக்க முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கடப்பாக்கலை வச்சு அதில் ஒரு சிலுவி நல்ல நச்சுன்னு குத்தி அப்படியே படுத்துட்டுரு அப்படின்னு போயிடுறான். அப்போ அடக்கம்ன்றது என்னது? ஃபுல்லாக உள்ளே போயிட்டு உயிர் தள்ளும்போது மேலே வருது. ஸோ ஆண்டவர் ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ளே எடுக்கும்போது அவனை பெற்றெடுக்கிறார். எப்படின்னா ஜலத்தினால் ஆவினாலும் பெற்றெடுக்கிறார். ஜலத்தில் எப்படி செய்கிறாருன்னா பழைய மனுஷனை ஃபஸ்ட்டு அடக்கம் பண்ணுறார். ஸோ ஜலத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அங்கே ஒரு பரிமாற்றம் நடக்குது. மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உங்கள் ஞானஸ்நானத்தில் நடக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஐயோ இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை, ஊனமான உங்கள் ஆத்மாவை பிடித்து வைத்திருந்த அந்த பழைய மனுஷனை கர்த்தர் அடித்து அங்கே அடக்கம் பண்ணுகிறாரு. இதுக்கு மேலே ஒரு அற்புதம் நமக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நீங்கள் மேலே வரும்போது உங்களுக்கு ஏசப்பாவுக்கு அது பர்ஃபெக்டாக நடந்துச்சு. மேலே வந்தோன்னே அபிஷேகம் வந்துடுச்சு. ஸோ ஜலத்தினாலும் ஆவியினாலும் அங்கேயே பிறந்துட்டார். நமக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் நடக்குது. நீங்கள் மேலே வரும்போது கலாத்தியர் 3:27 படி நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறீர்கள். யாரை? இங்கே ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு மேலே வரும்போது பெட்ஷீட் போற்றுவாங்க பாருங்கள். போற்றுவீங்களா? இங்கெல்லாம் ஈரமாயிருச்சு அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டு. ஆனால் உள்ளான மனுஷனில் ஒரு அடையாளம் பெட்ஷீட் போத்துறாரு. அந்த கிறிஸ்து என்கிற அடையாளம் தரிப்பிக்கப்படுகிறது. அந்த வசனத்தை எனக்காக யாராவது வாசிங்க. 3:20. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை யாரை தரிச்சிருக்கிறோம்? நம்முடைய அடையாளம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. புது சிருஷ்டி ஆயிடுச்சு. அங்கே புது சிருஷ்டி, பழையது ஒளிந்து போயிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஞானஸ்நானம் எடுத்தாலும் இதே உடம்பு தான். நம்ம இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. உள்ள பெரிய மாற்றம் நடந்துருச்சு. பழைய மனுஷனை கலைந்து போட்டாச்சு. இப்போ புதிய மனுஷனை தரித்து கொண்டாச்சு. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆக்சுவலாக நம்ம மனுஷங்க கூட கிடையாது, நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெற்றெடுக்கப்பட்ட புது சிருஷ்டியாக இருக்கிறோம்.
இந்த சரீரம் சொல்லுது நீ மனுஷன்னு, ஆனால் உள்ளான மனுஷன், உள்ளான ஆத்மா சொல்லுது நான் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அங்கே ஒரு பலன் வருது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்தணும். நான் புது சிருஷ்டி, என் பேச்சு மாறணும். ஆவியானவர் உடனே கண்ட்ரோல் எடுப்பார், அங்கே கண்ட்ரோல் எடுப்பார். ஆனாலும் உங்களுக்கு சுயசித்தம்னு ஒன்று இருக்கிறதுனால நீங்கள் அந்த கண்ட்ரோலை அவருக்கு விடணும். நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, நீங்கள் என்னோட பேசுங்க. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்சம் பலன் கொள்ள வாய்ப்பு இருக்குது, மீண்டும் பாவத்தில் போய் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன வருது? உங்களுக்கு பலன் வருது. எதுக்கு பலன்? சாட்சியாக இருக்க. ஹல்லேலூயா. எதுக்கு பரிசுத்த ஆவியின் பலன்? சாட்சியாக இருக்க. எல்லாம் சொல்லுங்கள், சாட்சியாக இருக்க. அகர் சொல்லு, சாட்சியாக இருக்க. சூப்பர், என்ன மாதிரியே சொல்கிறான், சாட்சியாக இருக்கு. ஸோ சாட்சியாக இருக்க பரிசுத்த ஆவியின் பலன் வருது. இந்த ரோமர் 6 நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த வசனத்தை சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் சொன்ன சத்தியம் இங்கே இருக்குது பாருங்கள், 6வது வசனத்தில். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில், அந்த அறையப்பட்டு சிலுவையில் செத்தவனை தான் தூக்கி ஞானஸ்நானத்தில் என்ன பண்ணுறான்? அடக்கம் பண்ணுறான். ஸோ இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணாங்க. பிதாவின் மகிமை அந்த கல்லறைக்குள்ளே போனது போல நம்முடைய சரீரத்திற்குள்ளேயும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுது, வந்து நம்மை உயிர்ப்பிக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த சீலைகள் எல்லாம் அவிர்க்கப்படும். நான் இனி பிரேதம் கிடையாது, பிரேத சீலையினால் சுற்றப்பட்டிருக்க. நான் இனி பாவி கிடையாது, நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் வெளியே வா என்று என்னை அழைத்தது. நான் வெளியே வந்திருக்கிறேன், பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், சாபத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், அந்தகாரத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். நான் ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு முத்திரிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரபஷலரமான ரிபல் கனமான ரியந்தரபனா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 12வது வசனம். நான் சீக்கிரம் போகிறதுனால அங்கே, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம், ஆண்டவர் சொல்கிறார், ஆலோசனை கொடுக்குறார். பாவம் இந்த சரீரத்தில் வரும்போது அது நம்ம ஆளுகை செஞ்சிடுமா, கண்ட்ரோல் எடுத்துடும். இந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் சிந்தையில் விளையாடுவான். ஆவியின் சிந்தையில் இருக்குந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து நடத்துவார். மாம்ச சிந்தையில் இருந்தீங்கன்னா பிசாசு ஆலோசனை கொடுப்பான். இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இவகிட்ட இது இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது. இல்லை, ஆவியின் சிந்தையிலேருந்து பார்க்கும்போது அந்த சாய்ஸ் மேக்கிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது ஊழியக்காரனாக நான் இருந்தால் கூட, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என் சிந்தையை நான் ஆலோசிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். என்னை நானே சரி பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன். என் சிந்தை சரியாக இருக்கும்போது என் எண்ணங்கள், என் முடிவுகள், என் வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கும். அது ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யுது இந்த பாவ மனுஷன்? இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும். எனக்கு அந்த உயிர் தெளிந்த வாழ்க்கையே கிடையாது. நான் இன்னும் பிரேத சீலையில் நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ரீனஸ் வரல. பாவத்திலேருந்து ஒரு ஜெயம் வரல. ஒன்று சொல்கிற, பாவம் போராடாமல் இருக்காது. இங்கே இதே அதிகாரத்தில் 14வது வசனம் பாருங்கள். நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. உங்களை கொண்டு போய் மேற்கொண்டு சாகலாம் அடிச்சிடாது. ஆனால் போராடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? விழுந்துடுறோம். நம்ம விழுந்து எந்திரிக்கும் போது நம்ம கல்லறையின் வாசலில் இருக்கிறோன்றதை மறந்து போகாதீங்க. லாசரு வெளியே வரணும், அவன் செயல்படணும். எப்பொழுதும் போல் அவன் தேவனுடைய நாமத்திற்காக வாழ வேண்டியவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கல்லறை தான் ரொம்ப பக்கமாக இருக்குதுன்னு நினச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் இயேசு மன்னிக்கிறாரு. ஆனால் உங்கள் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாவம் மன்னிப்பு வாங்கி பிழைக்கலன்னு சொன்னால், இப்போ உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பி அவன் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போகலன்னா என்ன பண்ணுவீங்க?
பட்டையை கிளப்பிடுவீங்க. ஏன்னா அவன் வாழணும், பிழைக்கணும், நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும். அறிவு இருக்கா அப்படின்னு அவன் திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் பிழைக்கணுமே, நீங்கள் முன்னேறணுமே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்த ஸ்டெப் போகணுமே. டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் மூவ் ஆன். ரன் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக ஓடுங்க, பிரகாசிங்க. பிழைத்திருக்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் பிழைத்திருக்கிறதுல இருக்குது. பாவத்தை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறதுல இல்லை அர்த்தம். அங்கே தான் இருக்கிறீங்க. உங்கள் எப்போ அர்த்தம் வரும்? சீலைகள் அவிர்க்கப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு ஆடையை கொடுத்து, செருப்பை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, நீ வா செயல்படு, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பணிபுரி, அவருக்காக மகிமை பிழைத்திரு. அங்கே தான் அர்த்தம் இருக்குது வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம், 10-11. அவர் மரித்தது பாவத்திற்கென்று, அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அப்படியே படிங்க. அதே ஒரு பிரசங்கம் மாதிரி ஓடும். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு உங்கள் அவயவங்களை, உங்கள் கை காலுக்கெல்லாம் வேறு வேலை அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது. ஏன்? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வேறு வேலை போட்டிருக்காரு. நீங்கள் புது சிருஷ்டி, பழசையே செஞ்சுட்டு இருக்க முடியாது. உங்கள் அவயவங்களுக்கு நீதியின் அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை படித்து நம்ம முடிப்போம். 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. அப்போ நித்திய ஜீவன் போகிறதுக்கு அந்த வழி பார்த்தீங்களா? பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்போது முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் போகிறதுக்கு ஆசை? அகர் பரலோகம் வர்றதுக்கு ஆசையா? ஆசையா? ஐயா பரலோகம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு வயசு என்னாச்சையா? எனக்கு என்ன ஒரு இதுனா, நிறைய வயசானவங்க தைரியமாக இருக்காங்க. காலம் சமீபமாயிட்டு கூட தெரியல. கர்த்தருடைய வார்த்தைக்கும் பரிசுத்தத்துக்கும் ரெடி ஆகணும். 60 வயசு ஆச்சுன்னா பெல் அடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு பெல். கெட் ரெடி. மரணமும் எனக்கு ஆதாயம் சொல்லி ரெடி ஆகணும். ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன், நான் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. இது ஏதோ மதம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு கொடுக்குற அது என்ன பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஐயா பார்த்துக்க என் கூட, அப்படி இல்லை. அவரு கூடயே வந்துடுவார் இயேசு கிறிஸ்து. இது உறவாக்கம், இது மதம் கிடையாது. போட்டுட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு இந்த காணிக்கு ஒரு 100 ரூபா வச்சுக்க ஐயா, என் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போனால் அது அங்கேயே இருக்கும். நீங்கள் போயிடுவீங்க. கிறிஸ்து எப்படி தெரியுமா? கூடயே வருவார். கூடயே வருவார் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். வாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களை நடத்துவார். உங்களை நடத்துறது மட்டும் இல்லை, நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்த்துவார். அதற்காகவே அவர் மரித்தார், அதற்காகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதற்காகவே அவர் உயிர் தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அதிகாரம், இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அப்படி ஆகட்டும், பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜெபம் செய்யணும். அப்போ நான் பிழைத்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அழகாக ஹெல்ப் பண்ணுவார். நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பி செய்கிற பாவத்தை வெறுக்கிற அளவுக்கு ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி ரேடிக்கல், வெரி ரேடிக்கல். பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது. கர்த்தருடைய கரத்தில் அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன செத்து போயிட்டீங்க பாவத்துக்கு. உங்கள் முன்னாடி வச்சா கூட யூ won't be perturbed. நீங்கள் யூ won't be disturbed. ஏன்னா நீங்கள் செத்து போயாச்சு. ஐ எம் டெட் டு மை சின்ஸ். நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேயா.
நீ அந்த பாவத்தை தூக்கிட்டு வந்தால் எனக்கு தெரியாது, ஐ எம் டெட் யா, ஐ எம் அலைவ் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறவனாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று தெரியுமா, நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நாள் இது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை. வாய் உள்ள புள்ள பிழைச்சிக்குன்ற பழமொழி நமக்கு தான் செட் ஆகும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் செட் ஆகும். பாடும்போது கூட அப்படி தான். நீங்கள் அந்த துதி செய்யும்போது பாடும்போது உங்களுக்காக அவர் யுத்தத்தை மறைவில் செய்து கொண்டிருக்கிறார். பாடாதவர்கள், துதிக்காதவங்க இந்த மாதிரி ஆவிக்குரிய இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும்போது பிரச்சனை வந்த பிறகு உபவாசம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படின்னா யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஜெயம் வந்துருச்சு. ஏன்னா கர்த்தரை நம்ம ஏற்கனவே துதிச்சிருக்கிறதுனால, ஏற்கனவே ஆமேன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை பரலோகம் கனப்படுத்தி அம்பு எய்யும் போதே அதை உடைக்கிறார். வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அதை உடைக்கிறார். உங்கள் செவியை அவர் காத்து கொள்ளுகிறார். பாவ சோதனை எழும்புறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்கள் நடைகளை அவர் காத்து கொள்ளுகிறார். எத்தனை அனுபவம் இருக்குது தெரியுமா? நம்ம போனால் விழுந்துருவோன்னா அங்கே போகவே விட மாட்டார். கால்களை அவர் காத்து கொள்வார், நடைகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவர் மரித்தது வீண் அல்லங்க, ஏதோ மன்னிப்பு கொடுத்துட்டு இல்லைங்க, உங்களை பிழைத்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் எழும்பணும்னு விரும்புகிறார். கர்த்தருக்காக எத்தனை பேர் எழும்ப ஆசைப்படுறீங்க? உங்கள் பாவத்திலேருந்து, உங்கள் சாபத்திலேருந்து நீங்கள் எழும்பணும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் இந்த குணம் எனக்கு மாறணும், இந்த பிடியிலிருந்து என்னை விடுதலை செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் எழும்பி நிற்கலாம். நான் ஜெபத்தில் உங்களை நடத்த போகிறேன். ஒரு 10-5 நிமிஷத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு பலனுக்காய், கர்த்தருடைய பலனுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் யார் யார்கிட்டலாம் பேசினாரோ அவங்களாம் நிற்கலாம், மற்றவங்க உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் கேட்கலாம் ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் உமக்கா ஜீவிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த டைம் வெரி கிரிட்டிக்கல் டைம், வெரி இம்பார்ட்டண்ட் டைம் உங்கள் லைஃப்பில். எது எது உள்ளே போதோ அதுதான் நீங்களாக மாறுவீங்க, உங்கள் பர்சனாலிட்டியாக மாறிடும். ஃபோனில் வீட்டில் சினிமா போடுறதெல்லாம் கட் பண்ணுங்கள், இல்லை டிவி தூக்கி குப்பையில் போடுங்க, பிரச்சனையே கிடையாது. டிவி இருந்து நம்ம கெட்டு போகிறதுக்கு டிவி இல்லாமல் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. டிவி இல்லைன்னா ஒரே சண்டைங்க, அதாவது போடுங்க, அதுலேயாவது யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஆனால் டிவி வேண்டாங்க, நமக்கு சினிமா வேண்டாம். பாதைகளை காத்துக்கொள்வோம், எதெல்லாம் நமக்கு முடியுமோ நம்ம செய்வோம். ஆண்டவர் நம்ம அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாலிப வயசில் நீங்கள் ஒப்பு கொடுங்க, அப்பா என் பாதைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும்ப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கம்ப்ளீட்டாக ஒரு விடுதலை வேணும். இவர் சொல்கிறாரு இப்படி, அது இருக்குது, நடக்குமா? அப்படி நடக்கும், நிச்சயமாக இருக்குது. கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது, பரிபூர்ண விடுதலை இருக்குது. ஏன்னா நீங்கள் பாவத்துக்கு செத்து போயிட்டீங்க. செத்து போனவனுக்கு எப்படி காது கேட்கும், எப்படி கண்ணு திறக்கும், எப்படி உணர்வு இருக்கும்? ஐ ஆம் டெட் டு மை சின்ஸ். நான் என் பாவத்திற்கு மரித்தவனாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒரு அனுபவத்தில் என்னை நடத்துங்கப்பா. நான் ஒழுங்காக சாவணும் ஆண்டவரே, என் பாவத்துக்கு நான் ஒழுங்காக சாவணும், தேவனுக்கு என்று ஒழுங்காக பிழைத்திருக்க எழும்புனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா என்னுடைய சிந்தையில் செய்த பாவத்தை மன்னிங்க, என் கரங்களினால் செய்த குற்றங்களை மன்னிங்க. உம்மை வேதனைப்படுத்தின காரியம் உண்டோ என்று சோதித்து பார்த்து ஆண்டவரே என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த பலன் எனக்கு வேணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? அந்த பலத்தை தாங்கப்பா. எனக்கு சினிமா பார்க்காம இருக்க முடியல, எனக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியல, நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் முன்னாடி நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் மாற்றுகிறதாக நான் கேள்விப்படுகிறேனே. அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. ஓ ரபலம சந்தரபலபான் யந்தரேதன. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகலம ஷரபனனதே. ஓ ஊற்றிடும்பே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஓ மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடும்பே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடும்பே உம் அக்கினியை இந்த நாள்
நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. நல்ல கேளுங்க. அப்ப அபிஷேகம் ஊற்றுமே. ஓ அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஓ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஓ ரகலபா சந்தரகடமான அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு கண்ணை மூடி காட்டுங்க. ஏசப்பா ஓ ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை ஓ தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஓ வல்லமை ஆவியானவரே நீர் அசைவாடும். உம்முடைய பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்கட்டும். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சீனாய் மலை முகளில் ஒரு தீஜ்வாலை நான் பார்க்கிறேன். இஸ்ராயேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. ஓ சீனாய் மலை முகளில் ஒரு ரகடமரகதேன ரகேஷந்தரே இஸ்ராயேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓ அக்கினியாய் இறங்கிடுமே. பெற்றுக்கொள் தேவ சபையே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. அக்கினியா இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. எங்களை விடுதலை செய்யுமே. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி எங்களுடைய பாவ கட்டுகளை அறுத்து போடுவீராக. சாபங்கள் முறிக்கப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி புதிதாக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரைஸ் அப் in the name of Jesus. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே. உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். Baba Shantaraba Rehe Nianturadanaga Rabalaba Shadaragadamana Rehena Rianturadana Ripalmana Shadaragadan Yadera Bragalabaushadagena. Hallelujah, hallelujah. கட்டுகள் அரிக்கப்படுகிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் விடுதலை அடைகிறதுக்காக நன்றி. இதோ கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்கள் சபையில் இன்றைக்கு செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். விளையாடக்கூடாது பிள்ளைகள். ராகாரபா சந்தரபலம் ரியக்கெரேபியாந்துராதன ரகடபல. பலப்படுங்க, 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 பலப்படுங்க. கர்த்தருடைய ஆவியில பலப்படுங்க. கர்த்தருடைய ஆவியில பலப்படுங்க, பலப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் முறியட்டும். பிசாசுடைய கிரியைகள் அழியட்டும். உங்களுக்கு விரோதமான எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா எங்களை ஒரு விசை கூட நீர் சுத்திகரித்ததற்காய் நன்றி. பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி. எங்களை எழுப்பினதற்காய் நன்றி. எங்களை உயிர்ப்பித்ததற்காய் நன்றி. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பழைய வாழ்க்கை ஒழிந்து போகட்டும். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படட்டும். நான் புதிய மனுஷன்ப்பா. நான் புது சிருஷ்டி. ஐ எம் எ நியூ கிரியேஷன். நான் புது சிருஷ்டி. நான் பழைய ஆள் கிடையாது. என் சிந்தையில் ஒரு அபிஷேகம், என்னுடைய கண்களில் ஒரு அபிஷேகம்,
என்னுடைய சரீரத்தில் ஒரு அபிஷேகம், என் ஆவி ஆத்மாவில் கர்த்தருடைய வல்லமை ஒரு ரகா பிரகடமா உலர்ந்த எலும்புகளில் உள்ள பள்ளத்தாக்கில் வீசின கர்த்தருடைய காற்று எங்கள் சபையில் வீசட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு சேனையாய் எழுப்புமே, உலர்ந்த எலும்புகளே உயிர் அடைவீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கட்டளையிடுகிறேன். ரகா பிரகடமா செடேன இதரமான பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. நீங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய மலர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தர் நமக்காக பேசினார், நம் ஒவ்வொருவரோடு கூட பேசினார். நாம் அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எதற்காக உங்களை அழைத்தாரோ, அவருடைய சித்தமும் நோக்கமும் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள், லாசரு மரித்தது உண்மைதான், ஆனால் அவனை பிழைக்க செய்த தேவன் அவன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து அவன் தேவனுக்காக செயல்படுகிறவனாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கும் தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இனி இயேசுவுக்காக நாம் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக அவருக்காக ஏதாகிலும் செய்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். அனுதினமும் நாம் பாவிதான் என்று சொல்லி நாம் ஏதோ ஒரு குறுகின வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல இயேசு உங்களை விடுதலையாக்கினது. நீங்கள் இயேசுவுக்காக பிரகாசிக்க வேண்டும், இயேசுவுக்காக எழும்ப வேண்டும், சத்தியத்திற்கு ஒரு ஆதாரமாய் மாற வேண்டும். முடிவு ஒரு நித்திய ஜீவனுக்காக நாம் ஓட வேண்டும். இதற்காக தான் தேவ பிள்ளையே உங்களை இயேசு ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். அந்த காலத்தில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், மரித்திருந்தோம். இன்றைக்கு இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை கொண்டு வந்த தேவதாசரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். உண்மையாக ஒரு போதகரின் மகனாக இருக்கிறது நிமித்தமாக அவருக்கு உண்மையிலே ஆவியானவர் அவரை பலமாய் பயன்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு புரோஜனமாக தேவன் வழி நடத்தின கிருபைக்காகவும் இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இன்னும் சிறப்பாய் நடக்க ஆவியானவர் அவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவங்க பெற்றோரோடு கூட இருந்து இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. மாத்திரமல்ல, நம்மத்திலே அருமையான பிள்ளை சுவின், அருமையான மகன் வேலை போக மீதியான நேரங்கள் முழுவதும் ஊழியம், அருமையான பிள்ளைகளை அநேக தேவதாசர்களை கொண்டு வந்து ஊழியத்தில் பயன்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை பிள்ளைக்கு ஆண்டவர் அருளி கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய சபையில் அநேக தேவ ஊழியர்களை கொண்டு வந்து அவர் பயன்படுத்தினதை நாம் பார்த்துருக்கிறோம். மாதம் இப்படி அவருடைய வருமானம் அதிகபட்சமாக ஊழிய பாதையிலேயே கடந்து செல்கிறதை பார்க்க முடியும். உண்மையாகவே இப்படி ஒரு பாரம். ஏன்னா ஒரு நாள் இந்த மகன் கட்டப்பட்டவராக இருந்தார், ஒரு நாள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறவனாக இருந்தான். என்னை விடுவித்த இயேசுவை எல்லாரும் அறிய வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சை நிமித்தமாக இன்றைக்கு தன்னுடைய வருமானத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அநேகர் இயேசுவை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை மகனுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை செய்து வருகிற அன்பு மகனையும் அவருடைய மனைவியும் குடும்பங்களையும் பொறுப்பெடுக்க அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டுடைய அநாதி தீர்மானங்கள் நிறைவேறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை பயன்படுத்த நம்ம எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கலந்து கொண்ட
எல்லார் மீது தேவ கரம் கூட இருக்க, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இனி காலம் செல்லாத தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைங்க அப்படியே கட்டப்பட்டவர்களாகவே இருக்கிறவங்களா அல்லாமல் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் மாற அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் ஊற்றி ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் அப்பாவை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து கடந்து கொண்ட எல்லார் மீது தேவக்கரம் இருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேவன் எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுது முடிவுக்காக தம்பி சுபின் அருமையான மகன் வந்து ஜெபிப்பார்கள். பிற்பாடு நாம் ஜெபித்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபை நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தமான நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆயுசு நாட்களை கூட தந்து ஆண்டவர் இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலும் ஐயா ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் இந்த புது மாதத்தில் நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை பேர் கிடைக்காத நல்ல நேரத்தை எங்களுக்கு ஆண்டவரே நீங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவர் உம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரோஜனமாய் மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஐயா. நாங்கள் பாவிகளாய் இருக்காமல் தகப்பனே, நாங்கள் ஒரு புது மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஒரு விளக்காய் நீர் எங்களை மாற்ற போறதுக்காக, இந்த சபையை மாற்ற போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்படிப்பட்ட தேவனுடைய வெளிச்சம் ஆண்டவரே இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே சபை முழுவதும் தொடுவதாக, எல்லா ஜனங்களையும் தொடுவதாக ஆவியானவர் தொடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு ஆண்டவரே இன்று ஜீவிக்காமல் ஆண்டவரே ஒரு ஜீவியத்தை, பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஒரு நித்திய ஜீவனை அடையும்படி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பகல் வேளை நாங்கள் மண்டாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் திருவிருந்து ஆராதனையால் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவர் இரத்தத்தை ஹல்லேலூயா உம்முடைய அப்பத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் வல்லமை கடந்து வருவதாக. உயிர் தெழுந்த வல்லமை கடந்து வருவதாக. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மனம் திரும்புதல் உருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒரு திருப்பத்தை கொண்டு வருவீராக. எல்லா கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. எல்லா வியாதிகளும் மறைவதாக. இயேசுவின் இரத்தத்திற்கு முன்னால் எதுவும் இல்லை சாமி. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும்போது ஓ ஷக்கரதர கபலபரபலப அந்த சரீரத்திலே ஒரு புது ஜீவன் உண்டாவதாக. அந்த ஆத்மாவில் ஒரு புது ஜீவன் உண்டாவதாக. ஒரு சிந்தையிலே புது ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரக்கபல ஷதர கதர மனபலப விமான கதர கதரப பலவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் பழைய ஜீவியத்தை அல்ல, புது ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு கத்தீர் தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்படி மாட்ட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த கேட்ட வார்த்தையின் படி தகப்பனே உம்முடைய தாசரை கொண்டு தெளிவாய் நீர் பேசினதுக்காக நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரை நடக்க நீர் கிருபை செய்வீராக. அநேக ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த சபை மூலமாக இரட்சிப்பின் பாதைக்குள் கொண்டு வர ஓ ஷதர கபரபலப ஓ ஷக்கரமன கதர ஒரு மேக்னெட்டாக, ஒரு காந்தமாக எங்களை நீர் பிரயோஜனப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஐயா. ஷதர கபலபலப ரிமன கதரமனப ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஆண்டவர் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான எல்லா பகுதி நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியம் என்றும் என்றும் தேவ பிள்ளைகளோடும் கடந்து வந்த தேவ ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களோடும், அதே போல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உலகமெங்கும் இருக்கிற தேவ ஜனங்களோடு கூட இன்றும் என்றும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. சமாதானம் போய் வாருங்கள்.